மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தேர்தல் பரப்புரைக்காக வரும் 28ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளதாக தகவல். பாஜகவினர் மீது மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே கடும் குற்றச்சாட்டு. கார்கேவின் பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிர்மலா சீதாராமன் பேசிய நிலையில் அவையில் கூச்சல் குழப்பம். மக்களவையில் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கம். தொடங்கியதுமே ஒத்திவைக்கப்பட்ட அவை. ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளால் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. सदन के अंदर जो कल घटना हुई, जिस तरीके से प्रतिपक्ष के माननीय सदस्य सदन में सत्ता पक्ष की बेल तक पहुंचे, ये सदन की मर्यादा के अनुकूल नहीं है. குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள NS கிருஷ்ணனின் புதுப்பிக்கப்பட்ட சிலை திறப்பு. கைவினைப் பொருட்களின் கண்காட்சியையும் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். SIR பணிகள் முடிந்து தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. வரும் 12ஆம் தேதி சென்னை விரைகிறது தேர்தல் ஆணைய குழு. காவலாளி அஜித்குமாரை யார் சொல்லி அடித்தார்கள் என அவரது தாய் கேள்வி. நகையை காணவில்லை என பொய் புகார் கொடுத்த நிகிதாவை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். குரூப் 4 பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு வரும் 24, 25ஆம் தேதிகளில் நடைபெறும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. UPSC தேர்விற்கு வருகிற 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. சென்னையில் பறவை காய்ச்சலால் உயிரிழக்கும் காகங்கள். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 4640 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிலோவிற்கு 20,000 ரூபாய் குறைந்தது. சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணனுக்கு ஜாமீன். கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் ஆனதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் கேரள நீதிமன்றம் ஆணை. டெல்லியில் 27 நாட்களில் 807 பேரை காணவில்லை என அதிர்ச்சி தகவல். நாட்டின் தலைநகரில் தினந்தோறும் 27 பேர் காணாமல் போகும் அவலம். டிஜிபி பதவிக்கு பெயர்களை பரிந்துரைக்காத மாநிலங்களிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். தெலுங்கானா டிஜிபி பரிந்துரை தொடர்பான வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு கருத்து. மொராக்கோவில் கனமழையால் பலி எண்ணிக்கை 40ஆக உயர்வு. குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் 1,00,000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். நைஜீரியாவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 162 பேர் உயிரிழப்பு. 2 கிராமங்களில் கண்மூடித்தனமாக நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் படுகாயம். மன்னரின் அரண்மனையும் தீ வைப்பு.
இந்தியாவிற்கு எதிரான போட்டிகளில் விளையாட மாட்டோம். பாகிஸ்தான் அரசு மீண்டும் திட்டவட்டம்.